வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். 2026 வருஷம் ஜனவரி மாதத்திற்கான பலன்கள். எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் எல்லா வளமும் பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் புதிய தொடக்கம், வருடத்தின் முதல் மாதம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக பிரிக்கலாம். அதாவது பிளானட்ரி பொசிஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. 13ஆம் தேதி முதல்ல சுக்கிரன் மகரத்துக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து சூரியன் 14ஆம் தேதி மகரத்துக்குள்ளே போகிறார். அதற்கப்புறம் செவ்வாய், புதன் இவங்க 2 பேரும் 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் மகர ராசிக்குள்ளே போகிறாங்க. அப்போது எல்லா கிரகமும் தனுசை வெக்கேட் பண்ணி மகரத்துக்குள்ளே போயிடும். செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கார். 9 வீட்டில் அவர் இருக்கிறது பார்த்திங்கன்னா சூரியனோட, அப்புறம் சுக்கிரனோட, புதன் எல்லோரும் சேர்ந்து 9ஆம் வீட்டில் இருக்காங்க. இது மிகப்பெரிய நன்மை, பெரிய யோகம்தான் இது உங்களுக்கு. அப்போ ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட முதல் 13 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம்னு பேர். இருக்கிற 12 வீட்டிலே உயர்ந்த பலனை தரக்கூடியது. அப்போ என்ன மாதிரியான உயர்ந்த பலன்? வீட்டில் சந்தோஷம், குழந்தை பிறப்பு, திருமண வைபவங்கள், ஒரு ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷன்ஸு, இது எல்லாமே செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல் மூடு. ஒருத்தர் விஷ் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்சேஞ்சஸ், அது போல் இருக்கிற ஒரு எக்ஸலண்ட் டைம். இந்த நேரத்தில் இந்த பழைய அதாவது தெய்வ வழிபாடுகள், அப்புறம் தெய்வ சம்மந்தப்பட்ட அந்த ஒரு கோரிக்கை, இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது இந்த குலதெய்வம், இந்த குலதெய்வ வழிபாடுகள், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சில சாங்கியங்கள், இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த காலமாக இருக்கும். ஒரு ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஒற்றுமை காணப்படக்கூடிய ஒரு காலம் சிறப்பாக இருக்கிறது அனைத்துமே. அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த 13ஆம் தேதி, அதான் கிட்டத்தட்ட 13னா என்ன, தை மாதம் 13 போகி சொல்லுவோம், 14 இன்றைக்கி பொங்கல். அப்போது முதல்ல போகிக்கு முதல்ல யார் போகிறாங்க? சுக்கிரன் 10ஆம் வீட்டில் போகிறார். அப்போ 2ஆம் பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், 15 தேதிக்கு மேலே. அப்போ இந்த 2ஆம் பகுதியில் பார்த்தோம்னா சுக்கிரன், சூரியன் முதல்ல மகரத்துக்குள்ளே போகிறாங்க. தொடர்ந்து செவ்வாய், புதன் இவங்க 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போது தனுசு காலி, அதாவது யாரும் இல்லைங்க. 10ஆம் வீட்டுக்குள்ளே எல்லா கிரகங்களும் வருது. எப்போவுமே 9ஆம் வீடும் சிறப்பு, 10ஆம் வீடும் சிறப்பு. ஏன்னா 10 தான் உங்கள் தொழிலை பற்றி சொல்கிறது, கெரியரை பற்றிலாம் சொல்கிறது. அப்போ 10ஆம் வீட்டுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருந்து அந்த 2ஆம் பகுதி நடக்கும்போது செல்வ செழிப்பு, செய்கிற வேலையில் ஒரு நல்ல மதிப்பு, சில நேரங்களில் ப்ரமோஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகுது, சில நேரங்களில் நான் வேலை மாறணும் அப்படின்னு நினச்சா வெளிநாடு, அதுவும் குறிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டானா கண்டிப்பாக இருக்குது, நல்ல பதில் வரும். அப்போ அதற்கான முயற்சிகளெல்லாம் நான் இறங்கலாமா? தாராளமாக இறங்குங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்ம ஒரு வழக்கமாக ஒன்று சொல்லுவோம். ஆனால் உண்மையில் உங்களுக்கு அது சாத்தியமாகிறது. என்ன காரணம்? இருப்பது அந்த 12 வீடுகளில் மிக உயர்வாக சொல்லப்பட்ட வீடு 9, 10. இந்த 9ல் இருந்து தான் ஆரம்பம். எல்லா கிரகமும் கூட்டணி 9ல். அதுக்கப்புறம் 10ஆம் வீடு. அப்போ 10ஆம் வீட்டில் எல்லா கிரகங்களும் இருக்குன்னா காரிய சாதனைன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் உங்களுக்கு? தொடர்ந்து நன்மைகளையே தரக்கூடிய மாதம். அப்போ 12இல் சனி இருக்கிறார். அப்போ 12இல் சனி இருந்தால் என்ன? 12இல் சனி இருந்தால் அவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் செலவுகள் வரலாம், 7.5 சனியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த செலவுகள் கூட பார்த்திங்கன்னா சுப செலவுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். என்ன காரணம்? 10ஆம் வீட்டில் நிறைய கிரகங்கள் கூட்டணி, 11ஆம் வீட்டில் ராகு, 12ஆம் வீட்டில் சனி, இப்படி தான் மேஜராக பிளானட்ரி பொசிஷன்ஸ் இருக்குது. 3ஆம் வீட்டில் குரு இருக்கார். 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு கிரகத்துடைய பார்வையும் அங்கே இல்லை. ஆனால் எல்லா கிரகமும் 10ல் சேர்ந்ததுனால தடைகள் இல்லாத சிறப்பு. ஏன்னா 9ஆம் இடத்த குருவும் பார்த்தார், சனியும் பார்த்தார். அப்போ கொஞ்சம் ஃப்ரிக்ஷன்.
ஆனால் 10ஆம் வீட்டை யாரும் பார்க்கல. அப்போ இவங்க தனியாக இருக்காங்க. அப்போ அருமையான கிரகங்கள்லாம் 10ல் கூட்டணி. அப்போது 2 கூடிய சுக்கிரனால செல்வ விருத்தி, 7 கூடிய சுக்கிரனால திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உள்ள புதன் 10ஆம் வீட்டில் இருக்கும்போது தடைகளை வென்று வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்தும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். அதுக்கப்புறம் இருக்கிற கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன் 5 கூடையவன். அவன் வந்து 10ஆம் வீட்டில் போய் உட்கார்றார். ரொம்ப நல்ல விஷயம் அது. 10ஆம் வீட்டில் போய் உட்காரும்போது பதவி உயர்வு, ஒரு பெருமை, ஒரு ரெகக்னிஷன், இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை பற்றி தான் அது பேசுகிறது. செவ்வாய் வந்து உங்கள் ராசிநாதன் 10ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய வீடு. முக்கியமான விஷயம் உச்சம். அப்போது உங்களுடைய தனிப்பட்ட சமாச்சாரங்கள் வலுவடையும். உங்களுடைய பர்சனல் சரிஸ்மா அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ், நல்ல ஹெல்த்து, அதோடு நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ குறிப்பாக உங்கள் ராசியில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ்மேன் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் எதாவது டிஃபென்ஸு, போலீஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த செலெக்ஷன், ட்ரைனிங், அந்த ப்ரொசீஜர்லாம் வின் பண்ணுவீங்க. ஏன்னா அது மார்ஷியன்னாலே இந்த மாதிரி பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மிலிட்ரி, இதெல்லாம் போகிறதெல்லாம். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நியூ பிகினிங், பல நன்மைகள், பல சந்தோஷங்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பிறக்கிறது. அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.